வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. பிடியதன் ஊரு உமை கொளமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவலம் உரையிறையே. திருக்கடைக்காப்பிலிருந்து ஒரு பாடல். பழம்பஞ்சுரம் பண். றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது நின்னருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கனல் விழி காய்வது காமனையே அற்றம் மறைப்பதும் உன் பணியே கோடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையேல் கோடி தீர்த்தம் கலந்து குளித்தவை ஆடினாலும் அரணுக்கு அன்பில்லையேல் ஓடு நீரினை ஓட்டை கூட தட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. திருவாசகத்திலிருந்து ஒரு சிறிய பாடல். பால் நினைந்தோட்டு தாயினும் சால பால் நினைந்தோட்டும் தாயினும் சால அறிந்து நீ பாவியே உடைய ஊனினை ஊருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலானந்த மாய தேனினை சொரிந்து புறம்புறம் தீரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவர் இனியே. ஆர்வர் பாராட்டு, அதாவது கைவ உறவர்கள் 4 பேரும் பாராட்டுற மாதிரி பாவிச்சுட்டு 4 பேர் தான் வச்சு போட்டிருக்கேன். அதில் முதல் கண் திரு கைலை ராதாகிருஷ்ணன் அவர்கள் சில வார்த்தைகளை பாராட்டி பேசுவார்கள். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்முடைய அமுத விழா என்கிற ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருக்கும் நம்முடைய பெரியவர் சிவத்திரு கைலைமணி ருத்ராட்சம் நடராஜன் பத்மாவதி தம்பதியருக்கு அமுத விழா நிகழ்வை இந்த 2ஆம் ஆண்டு விழாவினுடைய ஒரு அங்கமாக சேர்த்து ஒரு விழாவிற்கும் பெருமை, ஐயாவுக்கும் ஒரு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ள இந்த நிகழ்வு மிகவும் போற்றத்தக்கது. அந்த வகையிலேயே ஐயாவுடைய பற்றி பேசுவதற்காக வரவேற்புரை மட்டுமல்ல, அவருடைய புகழ்ந்துரை என்று சொல்வதற்காக அழைத்துள்ளார்கள். நான் அந்த புகழ்ந்துரையை சில மடல் போல எழுதியுள்ளேன். அகவை என்பதில் அடியெடுத்து வைத்துள்ள கைலைமணி சிவத்திரு உத்திராட்சம் நடராஜன் பத்மாவதி தம்பதியர்களை வாழ்த்துவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பை எண்ணி என்னுடைய மனம் பெரு மகிழ்ச்சி அடைகிறது. சிவச்சின்னத்தில் ஒன்றாகிய திரு உத்திராக்கத்தை பற்றியுள்ள இருவரும் பெருமானினுடைய பேரன்பை பெற்றவர்கள் என்பது திண்ணம். நம் அன்பு தம்பதியர் அன்பினால் இணைந்த ஜோதிகள் என்றே கூறலாம். இன்று தங்கள் வாழ்க்கை சூரியனின் 80ஆம் வருடத்துக்கு நெருங்கி வந்திருக்கின்றனர். கடந்த எத்தனையோ வருடங்கள் இன்பம் துன்பம் பல வாழ்க்கை சவால்கள் அத்தனையும் இருவரும் இணைந்து எதிர்நோக்கி கரை கண்ட நேரங்கள் பல. இந்த நேரத்தில் அவர்களுடைய மனதிலே ஒரு நிழல் படமாக ஓடிக்கொண்டிருக்கும் என்பதில் ஐயமில்லை.
இதை எவரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் இயலாது. அவர்கள் மட்டுமே நினைந்து இன்புற்றிருக்க வேண்டிய நேரம். பாசத்தால் கட்டிய குடும்பத்தையும் மரபையும் பண்பாட்டையும் தொடர்ந்து வளர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் சொல்லி மாளாது. திறமை, மன வலிமை, அன்பின் ஆழம் என்பனவற்றை தாங்கள் கொண்டது மட்டுமல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர்கள் பயிற்சி அளித்திருக்க வேண்டும் என்றே தோன்றுகிறது. அவர்களுடைய வாழ்வியல் முறை, பொறுமை, பக்தி எல்லாம் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் ஒரு ஆய்வு பாடமாக அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல. மாறிலாத நன்னெறியில் விளங்கும் மனையறம் என்பது சேக்கிழார் பெருமான் வாக்கு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை என்பது வள்ளுவர் வகுத்துரைப்பார். இரு பெருமக்களும் ஒன்று கூடி நடத்துவதுதான் வாழ்க்கை திறன். இருவர் மனமும் ஒன்றித்து கூடி நிகழ்த்துவதால் ஒருமைப்பாடு புலனாகும். மருவிய காதல் மனையாளும் தானும் இருவரும் பூண்டிருப்பின் அல்லால் என்ற பெரிய புராண வரிகளால் ஆண் பெண் இருவரும் சமமாக செயலாற்றினர் என்பது புலனாகிறது. இந்த குறிக்கோள் கொண்ட இல்வாழ்க்கையை நடத்தி காட்டியுள்ளனர் இப்பெருமக்கள் என்பது கண்கூடு. இனிவரும் நாட்கள், ஆண்டுகள் இறைவன் அருளால் நீங்கள் உடல் நலம், உள்ள நலம், செல்வ வளம் அனைத்தும் மிகுந்து தொடர எங்களுடைய வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல வருடங்கள் உங்கள் புனித வாழ்க்கை தொடர்ந்து உங்கள் குடும்பத்தினர் சுற்றத்தார்களுடன் உறைவோர் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டி போல் அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். என்றும் அன்புடன் இந்த வாழ்த்துறையை சமர்ப்பிப்பது ராதாகிருஷ்ணன் ஆண்டாள் இணையர் என்று வாழ்த்து முடித்துக் கொள்கிறேன். அருமையான நிகழ்ச்சி. நல்ல அருமையா நாவ பாராட்டு எடுத்த உடனே நீங்க சொன்னாங்க யாருக்கு பாராட்டாங்க, குஜராத் நல்ல சொன்னாங்க. பார்த்துருக்கீங்க இந்த மகிழ்ந்து இருக்கும்போது நம்ம சிற்சபை தலைவர் இந்த ஐயா பெருமக்களுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுக்கிறாரு. அந்த வாக்குமூலம் என்ன சொல்லுங்க? அமுத விழா வாழ்த்து மடல். அமுத விழா வாழ்த்து மடல். அமுதத்தை அந்த காலத்துல பெருமானம் கொடுத்தாலும் இந்த நகராஜ பெருமானுக்கு அமுத விழா வாழ்த்து மடல் நம்ம சாமி யாரு நீங்க தெரியும். நம்ம தலைவர் சாமி கோவிந்தரை இருக்காரு. அதை பெற்றுக் கொள்ளுவாங்க. எல்லோரும் கைத்தட்டலோடு பெருமான் கேட்டுக்கொள்கிறேன். சிவஞான சிற்சபை சீர்மிகு புரவலர் கைலேமணி ருத்ராட்ச நடராஜன் பத்மாவதி ஆதர்சன தம்பதியின் அமுத விழா வாழ்த்து மடல். கைலை மலை சென்று வந்த கைலை மணியே, மயிலேறு முருகன் புகழ் பாடும் இசை குயிலே, அயில் மேவும் சபரி ஐயப்பனை சரணமிட்டு அழைப்பவரே, என் இதய குகையில் நடமாடும் ருத்ராட்ச நடராஜரே, கும்பமணி லோபமுத்திரையாய் பத்மாவதி கைப்பிடித்தவரே, அன்பை அருளாக்கி வழங்குகின்றார் அருட்பணி செய்பவரே, அனுதினமும் ஐந்தெழுத்தை ஓதி அருட்பணி செய்பவரே, கருவில் திருவாகி காஞ்சி மகான் கருணை பெற்றவரே, நால்வர் வாழ்த்து நாளும் புகழ் சேர்க்குமே, நால்வர் வாழ்த்து கோளும் நலம் பயக்குமே, நால்வர் வாழ்த்து நாளும் இன்பம் கூட்டுமே, நால்வர் வாழ்த்து மீண்டும் பிறவாமை நல்லுகுமே. வாழ்க வளவு, வாழ்க பல்லாண்டு, வாழி வாழியவே. நம்ம பெருமாள் பாராட்டினாங்க. யாரு? பெருமாளாய ராதாகிருஷ்ணனை பாராட்டினாங்க. இதுக்கு பின்னாலேயே இன்னொரு அவரும் கை வைத்து போயிட்டு வந்தவரு வெள்ளையா இருக்கும், மனசு நல்ல, அது மட்டும் இல்லாம செய்யும் துறையினர் வரல, அது மட்டும் இல்லாம எங்கு பார்த்தாலும் வரல. அந்த வெள்ளை சாமி ஐயா அவர்களே வருக, உங்களது பாராட்டுடைய கருக என்று கேட்டு நடராஜன் ஐயா அவர்கள் அதை ஒரு நம்ம சிறித இதாக சொல்லலாம். நம்ம மனித பிறவி எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு சிலருக்கு தெரியாமல் இருக்குது.
பறவைகள் பிறக்குது, மிருகங்கள் பிறக்குது, எருது வருது, வாழ்ந்து போயிடுது. அது மாதிரி நம்மளும் மனிதர்களை பிறக்கிறோம், இருக்கிறோம், வாழ்கிறோம், போயிடுறோம். அதில் ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. ஆனால் நம்மளுடைய இங்கே எதுக்கு நம்மளுடைய இங்கே வந்து நம்ம மனிதராக பிறக்கிறோம் அப்படிங்கிறத திருநாவுக்கரசரே சொல்லியிருக்கிறாரு. இது நம்மளுடைய அறிவு வந்து நம்மளுடைய அறிவின் மூலமாக, அதாவது நமக்கு இருக்கிறது சிற்றறிவு. இந்த சிற்றறிவின் மூலமாக நம்மளுடைய தலைவன் யார் என்று நம்ம தெரியணும். அந்த தலைவன் யார் என்று தெரியறதுக்கு தான் நம்மள்ட்ட வந்து மனிதனாகவே பிறக்கிறோம். மற்ற பிறவிகளை விட இந்த மனித பிறவி உயர்ந்தது. அந்த உயர்ந்த பதவி எல்லா அருளாளர்களும் நமக்கு உயர்த்தி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்மளுடைய தலைவன் யார் அப்படிங்கிற இதை வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. அதை நம்ம ருத்ராட்சன் ஐயா நடராஜன் மூலமாக நம்மளுடைய தலைவர் நடராஜன் ஐயா அவர்கள் தான் என்பது நமக்கு தெரிகிறது. நடராஜன் ஐயா அவர்கள் என்பது அவர் சிவனுடைய அம்சமாகவே நான் அவரை பார்த்து சொல்கிறேன். மற்றபடி வேற ஒன்றும் அவரை பெருமைப்படுத்தி கூறியதற்கு இதுவும் ஒரு காரணம்தான். ஏன்னா அவங்களுடைய தம்பதி சமேதராக நம்ம இதாக இருக்காங்க. பெற்றுக்கொண்ட வெள்ளச்சாமி அவர்களுக்கு நன்றியை விட்டு அடுத்து வருகின்றார். பாவம் நடிப்பொழி என்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம லட்சக்கவி பெற்ற திரு கருமாரிதாசர் அவர்களின் மகன் புகழ்ச்சி கலைச்செல்வன் ஐயா அவர்களே வருக. உங்களது கலை செல்வத்தை இங்கே தருக. அந்த கலை செல்வத்தை இவர்கள் மூழ்க வேண்டும். அந்த மூழ்கிலே மகிழ்ச்சி திறக்க வேண்டும். அந்த திறப்பிலே இந்த ஆர்வம் மகிழ வேண்டும். ஐயா வருக. சபையை பாராட்டுகிறார். படித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமிழ்சிரிப்பும் படித்த சடையும் பவலம்போர் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதம் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அந்த வார்த்தைக்கு உரியவராக வெள்ளைச்சாமி ஐயா நாவுக்கரசர் அரங்கத்திலிருந்து வந்து திருவடி காணப்பெற்றால் நான் இன்னொரு பிறவி எடுக்க தயார் என்று சொன்னார் அப்பர் சுவாமி. அப்படி நடராஜ பெருமானின் அம்சமாகவே அவரை பார்க்கும்போதே நடராஜர் தான். நடராஜர் பாட்டு நரும் பாட்டு, மற்ற ஞாலத்தர் பாட்டெல்லாம் வெறும் பாட்டுனர். அப்பதான் நடராஜ பெருமான் எப்பேற்பட்டவன். நடராஜ பெருமான் பெயரை தாங்கி அன்பு ஒண்ணுதான் ஐயா கிட்ட நான் பார்த்தது. எத்தனை பேர் வந்தாலும் சரி, 1000 பேர் வந்தா கூட சரி, 1000 பேர்கிட்டும் அந்த அன்பு காட்டக்கூடிய ஒரு பாங்கு இருக்குது. பாமன்சாமி சொல்லுவார், கங்கையை சடையில் பறித்து மரிமழுவன் கரத்தில் தரித்து ருத்ரங்காட்டு உழுவை அதரசைத்து அணிமன்றில் ஆடும் கங்காளர்க்கு அபிநமாய சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி தந்த அப்படின்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெருமானோடு கொஞ்சம் கூட மாறுபாடு இல்லாத சக்தின்னு அர்த்தம். அது அந்த அம்மா. ஆனா அந்த அம்மா மட்டும் கிடையாது, நாங்க கூட இருக்கோம். நான் இருக்கிறேன், நம்ம கோவிந்தராஜ் இருக்காரு, நம்ம அருணை முருகன் இருக்காரு, நம்ம வெள்ளைச்சாமி இருக்காரு. அவர் ஒண்ணு மீது நாங்க ஒண்ணு 5 பேர் இருக்கோம். அப்போ 6 சக்தி. அதனாலதான் பாம்பன் சாமி கங்கையை சடையில் பறித்து மரிமழுவும் கரத்தில் தரித்து ருத்ரங்காட்டு உழுவை அதரசைத்து அணிமன்றில் ஆடும் கங்காளர்க்கு அபிநமாய சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி. அந்த அம்மா தான் முக்கியம். அதுல மாறுபாடான கருத்து இல்லை. நாங்களாம் கூட அவர் மேல காதல் கொண்டவர்கள் தான். ஏன்னா வள்ளல் பெருமாள் அப்படிதான் பாருங்க, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறர்க்கு எய்தும் பொருத்தமோ, எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இறுக பிடித்து கொண்டேன் பதத்தை இனி நான் விடுவனோ, எந்தாய் பாதம் தொட்ட கையால் வேறு தொடுவனோ, குறுக பயந்து கூற்றும் ஓடி குலைந்து போயிற்றே, கோவேல் நின் அருட்சிற் சோதி என்னதாயிற்றே. வள்ளல் பெருமாள் அப்படியே பாடிக்கிட்டே போவார் நிறைய. அப்படி காலை பிடிச்சிட்டா குறுக பயந்து கூற்று ஓடி குலைந்து போயிட்டேன்.
அடியார் பெருமக்கள் கிட்ட காலன் வர பயப்படுவான். ஏன்னா காலனை காலால் உதைத்தவர். அதனால ஐயா அவர்கள் 80வது ஆண்டு விழா பெருசா நினைச்சு நம்ம கொண்டாடுறதுல அர்த்தம் கிடையாது. 100வது ஆண்டு விழா கொண்டாட எங்க கோவிந்தராஜ் சாமி 100வது ஆண்டு விழா கொண்டாட தயாராங்க. இந்த மாதிரி இது போல பன்மடங்கு பெருசு. இது அருளால பெருசு. இந்த அரங்கம் அருளால பெருசு. பொங்கி மடம், அருள் பொங்கி வருகின்ற மடம். இங்க அருணகிரிநாத சாமி சாநித்தியம் இருக்கு, அருட்கவி சாதுராம சாமி சாநித்தியம் இருக்கு, இருபெரும் அம்மாக்கள் சாநித்தியம் இருக்கு. ஏன் முருகப்பெருமான் சாநித்தியம் இருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல கொண்டாடுறோம்னா நிச்சயம் 100வது விழா கொண்டாட போறோம்னு அர்த்தம். அதுக்கு தயாராகிக்கணும். இன்னும் 20 வருஷம் டைம் உங்களுக்கு தரோம், தயாராகிக்கணும். கூன் போடக்கூடாது. கூன் போட்டால் வேற ஆள் மாற்றிடலாம் சார். கூன் போடாமல் கொண்டாடினா அப்போ தான் நாங்கள்லாம் கூட இருப்போம். ஏன்னா ஐயா அவர்கள் பாடும் பணியே பணியாய் அருள்வாய்னு அருள்வாய்நாத சாமி சொன்னார். அதுபோல ருத்ராட்சத்தையே பணியா பெருமானுடைய கண்மணி போன்று இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை அது பரிபாலனம் பண்றாருன்னா எப்பேற்பட்ட விஷயம். தமிழ எனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு, எனக்கு படிக்க தெரியாதுன்னாரு, பாட தெரியாதுன்னாரு, புரிஞ்சுக்க தெரியாதுன்னாரு, பழக தெரியாது, எல்லாம் தெரிஞ்சது. எல்லாம் தெரிஞ்சவங்களாம் அப்படி சொல்லுவோம். என்ன மாதிரி ஆள் அரைகுறை என்ன பண்ணுவோம், எல்லாம் தெரியும்னுமா. ஒன்று இருக்குது, ஜீரோவாக இருக்கும். அதனால் ஐயா அவர்களுடைய அன்பு நான் பார்த்த வகையில் பல நம்ம அருணை முருகன் நம்ம ஐயா அவர்கள் கூடிய கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த வீச்சு, அருள் வீச்சு இருக்கு. அப்படி அந்த அருள் வீச்செல்லாம் தெரிஞ்சுதான் என்னவோ என்ன எனக்கு இந்த நடராஜ ஐயா அருள் வீச்சே பெருசாக இருக்கு. வள்ளல் பெருமான் நடராஜ பெருமானுடைய அருள் வீச்சு கண்டதுனால தான் அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கி மாறே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கி மாறே, ஆடுகின்ற சேவடி மேல் பாங்கி மாறே, மிக ஆசை வைத்து வாடுகின்றேன் பாங்கி மாறே, இன்ப வடிவாய் சபையில் பாங்கி மாறே, நடம் இட்டவர் மேல் இட்டம் வைத்தேன் பாங்கி மாறே, ஈன உடற்கு இச்சை வையேன் பாங்கி மாறே, எதுக்கு நடனேசர் தம்மையை இதுவும் வண்ணம் பாங்கி மாறே, உத்தமர் பொன்னம்பலத்தை பாங்கி மாறே, உருவாகி ஓங்குகின்றார் பாங்கி மாறே, ஊன உலகை கருதேன் பாங்கி மாறே, மன்றில் உத்தமருக்கு உறவு ஆவேன் பாங்கி மாறே. பெருமானுடைய தயவு ஒன்று இருந்துச்சுன்னா போதும், மற்றது எல்லாம் நமக்கு மட்டம்தான். அப்படி இந்த நடராஜர் அருள் இருந்தா போதும்னு நம்ம கோவிந்தராஜன் முடிவு பண்ணிட்டார். கோவிந்தனுக்கு ராஜன் யாரு? கோவிந்தனுக்கு ராஜன் யாரு? நடராஜன் தானே. அதனால ஐயா அவர்கள் 80வது ஆண்டு விழா என்பது நாம் எல்லோரும் போற்றி கொண்டாடி கழிக்கின்ற ஒன்று மட்டுமல்ல, அவரிடம் ஆசி பெற்று நாம் எல்லாம் கூட என்பது காண வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஐயா அவர்கள் நூற்றாண்டையும் கடந்து, ஏன்னா 140 வயசு வாழ்ந்தவளெல்லாம் பற்றி கூட நம்ம யூடியூப்ல பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவருக்கு அருள்தன்மை இருக்கு. எப்பவுமே சிவமயமா இருந்தா எப்படி உங்களுக்கு காலன் கிட்ட வருவாங்க? அந்த வந்து பார் சற்று என் கைக்கு எட்டவேன்னாரு அருள். என்ன சார் வாடா ஒன்று ஒரு கை பார்க்குறான். அப்பேற்பட்ட ஒரு வீரம், அந்த வீரம் அவர்கிட்ட நிலைச்சி இருக்கணும். அவருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடணும். அதுக்கு நான் முக்கிய பங்கு வகிப்பேன். என்னை அவர் அழைக்கணும்னு சொல்லி வந்துள்ள அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி வாழ்த்தி ஐயா அவர்கள் மேலும் ஒரு 100ஆண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் குருநாதர் அத்தியாட்சிரம சுத்தாத்வீத வைதிக சைவ சித்தாந்த ஞானபான அபராருணகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளை சிந்தித்து வந்தித்து வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சிற்றபையின் 2வது ஆண்டு விழா இது. முதலாண்டே முத்தாய்ப்பாய் அமைந்தது, 2வது ஆண்டோ அமுதத்திற்கே அமுத விழா எடுக்கிறது. சுவாமி கோவிந்தராஜன் சுவாமி, நீர் பலே ஆசாமிதான் சுவாமி. இந்த விழா நாயகன் நிறைய மேடைகளில் பொய் சொல்வார் என்கிறேன். நம்ப மாட்டீர்கள், ஆனால் நிறைய பொய் சொல்வார். பாட தெரியாது என்பார்,
பேச தெரியாது என்பார், எழுத தெரியாது என்பார், வாழ்த்த தெரியாது என்பார். இப்படி ஏகப்பட்ட பொய் சொல்லுவார். என்னை போல 20 பொய் சொல்லலாம், 80 பொய் சொல்லலாமா? 80 பொய் சொல்லலாமா? தெரியாது தெரியாது என்று சொல்லிவிட்டு பாடுவார், பேசுவார், நிறைய எழுதி கொண்டும் வருவார். சில நேரங்களில் உடல் மொழியால் ஆடவும் செய்வார். நடராசன் என்றாலே ஆட்டக்காரன் தானே. நல்லா நடிக்கவும் செய்வார். நல்ல நவரசத்துக்கு சொந்தக்காரர். இவர் ருத்ராட்ச நடராசர் அல்ல, வித்தை கற்ற நவரச நடராசர். இது மட்டுமல்லாது வாய் நிறைய வாழ்த்தி மகிழ்வார், மகிழவும் செய்வார். இவர் சொன்னதெல்லாம் பொய்யா, செயல் யாவும் மெய்யா? கூறுங்கள் அன்பர்களே. இவர் ஒன்றுக்கு மட்டும் கட்டுப்படுவார். சொல்லுங்க, எதுக்கே? அதேதான், அன்புக்குத்தான் கட்டுப்படுவார். அது மட்டுமல்ல, நம்மையும் அன்பாலே கட்டி போடுவார். இன்னொரு விஷயம் சொல்லவா? இவர் தன்னைத்தானே ரீசார்ஜ் செய்து கொள்ள போடுவார் பொடி. தன்னைத்தானே ரீசார்ஜ் செய்து கொள்ள போடுவார் பொடி. ஆம், போடுவார் பொடி. என்றாலும் பொடி வைத்து பேச மாட்டார். பழ வகையில் இவரை ஒப்பிட்டு சொல்வதானால் இவர் ஒரு பலாப்பழம். எப்படி தெரியுமா? எங்களுடைய வழிபாட்டு மன்ற நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அது அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது எங்கள் வழிபாட்டு மன்ற மகளிர் எல்லாம் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அரங்கத்துக்கு இவர் வந்து விட்டால் இவரையே சுற்றி மொய்ப்பாங்க. இப்போ சொல்லுங்கள், இவர் பலாப்பழம் தானே? அருணை அருணை என்று என்னை வாய் நிறைய அழைப்பார். அப்படி அழைக்கும்போது அருணையில் வாழ்ந்த அருணகிரியாரும் சேஷாத்ரி சுவாமிகளும் ரமண மகரிஷியும் விசிறி சாமியாரும் அருணைக்கு வந்து திருவம்பாவை பாடிய மாணிக்க வாசகருமே நினைவுக்கு வருவார்கள். சில பெயரை சில பேர் அழைக்கும்போது தான் அது இனிக்கும், நமக்கும் பிடிக்கும். அன்பே சிவம் என்கிறது திருமந்திரம். இளைஞானி ஐயா வந்திருக்காங்க, திருமந்திரத்தில் வித்தகிறவங்க. அந்த அன்பின் மொத்த உருவே இங்கே அமர்ந்திருக்கிறது. இது நரைத்த கிழம், பழுத்த பழம், வெகுண்டு எழும்போது வேழம், அறிய மாட்டோம் இதன் ஆழம், நாம் வாழும்போதே வாழும் ஞானப்பழம். என் மனதில் இவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? 3 அல்லது 6ஆம் நூற்றாண்டோ, மாணிக்கவாசகர் காலம் நமக்கு தெரியல, காலமும் கருத்தும் மாறி மாறி சொல்கின்றார். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல திருவாசகம் எழுதிய கிழட்டு வேதியர், நம்ம அவரை பார்த்ததில்லை, இப்போ இவரை பார்க்குறோம் அந்த உருவில். 9ஆம் நூற்றாண்டில் நம்பி ஆரூரருடன் வழக்குரைத்த வம்பு கிழவர், 9-10 நூற்றாண்டுக்கிடையில் சேந்தனாரிடம் பொட்டும் மழையில் களி கேட்ட சிவனடியார், திருநீலகண்டரின் திருவோடும் அமர்நீதியாரிடம் கோவணமும் கொடுத்து நாடகமாடிய மகா நடிகர் இவர். இயற்பகை நாயனாரிடம் தாரத்தை தானமாக கேட்ட குறும்புக்கார அடியார், இளையான்குடி மாறனாரிடம் மழையில் வந்து பசிக்கு உணவு கேட்ட உத்தம அடியார். இப்படி இவரை நாயன்மார்களோடு ஒப்பிட்டு நீட்டலாம். இவரை அன்பும் குறும்பும் வம்பும் தெம்பும் நிறைந்த ஐயாவுக்கு அகவை 80ஆம், அவர் தோற்றத்திற்குத்தான் 80, மனதில் நாம் போடும் கணக்கு 40. காரணம் நம்மோடு பழகி மனதில் நிற்பது. இவர் வயதுக்கும் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒப்பேது. காரணம் நற்பணிக்கு என்றும் முனைப்போடு இருப்பது. நல்லோரை இவர் பாராட்டுவது தப்பாது. வந்துவிட்டால் அரங்கம் நிறையும், பேச்சை கேட்டால் மனது நிறையும். குறும்புக்கும் குதூகலத்துக்கும் அளவு இல்லை, கொடைகள் வழங்குவதிலும் குறைவில்லை. நிகழ்ச்சிகளுக்கு இவரை அழைத்தால் சம்பாவனை போக்குவரத்து தரவே வேண்டாம். மீறி தருவதற்கு முற்பட்டால் இனி என்னை அழைக்கவே வேண்டாம் அப்படிம்பார். இவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் உண்டு. அதில் நானும் இவர் பேச்சில் மயங்கியது உண்டு. வற்றாத அன்பு காட்டும் இவர் எனக்கு குற்றாலிங்கம் மூலம்தான் அறிமுகமே. அப்படியே மகஸ்ரீ, ஆனந்தி, கைலைமணி, ராதாகிருஷ்ணன் ஐயா, சாமி கோவிந்தராஜ், இப்படி பல முகமே.
கற்க வேண்டும் நாமெல்லாம் மகஸ்ரீ ஐயா மற்றும் ருத்ராட்சம் ஐயாவையும் பின்பற்றி நிற்கவும் வேண்டும். இந்த 2 இளைஞர்களும் இந்த பகுதியினுடைய ஆல்ரவுண்டு பிளேயர்கள். இந்த 2 இளைஞர்களும் இந்த பகுதியின் ஆல்ரவுண்டு பிளேயர்கள். ஒருவர் படைப்பாளி, பன்முக திறமைசாலி. நம்மவரோ திறமையுடன் அனுபவசாலி, கொடையாளி. இவர்களால் ஆன்மீகம் தழைக்கிறது, கலையும் இலக்கியமும் துளிர்க்கிறது, சமூக நலனும் சந்தோஷமும் மலர்கிறது. இந்த விழாவை சிவஞான சிற்றபை சிறப்புடன் கொண்டாடி மகிழ்கிறது. வள்ளுவனுக்கு ஒரு வாசுகி, இந்த நடராசருக்கு ஒரு பத்மாவதி. பரமேஸ்வரனுக்கு ஒரு பார்வதி, இந்த நடராசருக்கு ஒரு பத்மாவதி. நளனுக்கு நல்ல மனைவியான தமயந்தி, நம்மவர் நடராசருக்கு நாயகி பத்மாவதி. சீதைக்கு ஒரு ராமன், அது காவியம். இந்த நடராசன் பத்மாவதி நடமாடும் ஓவியம். இது மறக்க முடியாத விழா, மறுக்க முடியாத விழா. வந்தவரெல்லாம் பாக்கியவான்கள், வராதவரெல்லாம் தவறவிட்ட விழா. தமிழும் சைவமும் வெவ்வேறு இல்லை, தமிழுக்கும் சைவத்துக்கும் ஒரே நேரத்தில் நடக்குது இங்கே விழா. கைலாயத்தில் பார்வதி பரமேஸ்வரன் வீற்றிருக்க, அதே போல பத்மாவதி நடராசன் இங்கே அமர்ந்திருக்க, வைகுந்தத்தில் மகாவிஷ்ணு சயன கோலம், மகாலட்சுமி அமர்ந்த கோலம். இங்கே பத்மாவதி நடராசன் இருவரும் அமர்ந்த கோலம். சத்தியலோகத்தில் பிரம்மனும் சரஸ்வதியும் தாமரை மலரில், இங்கே பத்மாவதியும் நடராசனும் பொங்கி மடலாயிற்று. சிவநேய பேரவை 2ஆம் ஆண்டு விழா. இந்த பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கம்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. ஒரு பெரிய ஒரு சபையை அமைத்து அதனுடைய நிறுவனர்கள், அங்கத்தினர்கள், அதனுடைய அமைப்பு, செயல்பாடுகள் அனைத்தையும் கவனித்து கொண்டு ஓராண்டு காலம் அதை தொடர்ந்து நடத்தி 2வது ஆண்டு காலம் அதனுடைய 2வது ஆண்டு விழாவை தொடரும் ஒரு பெருவிழாவாக இது இருக்கும் பொழுது அதில் ஒரு நாறு மாதிரி என்னையும் சேர்த்துட்டாங்க. அதனால் இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். ஏதோ நமக்கு 80 வயசு ஆகிறதும் இதுக்கு 2 வயசு ஆகிறதும் எப்படிதான் டேலி ஆகுது, என்னடா இது இப்படி போட்டு நம்மளை அப்படி யோசனை பண்ணினேன். என்ன யோசனை பண்ணி நமக்கு விடை கிடைக்கல. சரி, அழகிலா விளையாட்டு அப்படின்னு முடிவு போட்டார். வேறு வழி இல்லை, இது அவருடைய திருவிளையாடல். கலி யுகத்தில் பக்தி குறையும் என்பதுதான் கலியுகத்தின் இலக்கணம். திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுக, கிருத யுகத்திலெல்லாம் தர்மம் தழைத்தோங்கும், சத்தியம் நிலைத்தோங்கும். அப்படியெல்லாம் இருந்த காலம். ராமராஜ்யம்னு சொல்லலையா, கேள்விப்படலையா? நம்ம ராமராஜ்யம்னு அர்த்தம். ராமராஜ்யம்னு ஒரு ராஜ்யம் இருக்கான்னா, பாரத நாடுன்னு இருக்குது, இந்துஸ்தான்னு இருக்குது, இந்தியான்னு இருக்குது நம்ம நாட்டுக்கு பேர் இல்லைங்களா? ஆனால் ராமராஜ்யம்னு பேர் ராமர் வாழ்ந்தப்போ இருந்தது, இப்போ இருக்கா? ஆனால் அந்த இந்தியாங்கிறதும் இப்போ இருக்குது, பாரத நாடுங்கிறது இருக்குது, இந்துஸ்தானும் இருந்துன்னு இருக்குது நிரந்தரமாக. ஆனால் ராமராஜ்யம்ங்கிறது ராமர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமே இருந்தது. அடுத்தது கிருஷ்ணாவதாரம். இப்படி யுக யுகங்களாக தர்மமும் சத்தியமும் நியாயமும் நேர்மையும் மனசாட்சியும் தெய்வ வழிபாடுகளும் தெய்வ ஆராதனைகளும் ஆலயங்கள் பெரும் 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 அளவில் கட்டப்பட்டு சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், ஆகமங்கள் அனைத்தும் பின்பற்றப்பட்டு நமது பாரத தேசம் ஆன்மீகத்தின் தலை சிறந்த ஒரு நாடாக உலகம் முழுவதற்கும் அறிமுகப்படுத்தப்பட்டது, தொடர்ந்து நடத்தப்பட்டு கொண்டு வந்திருந்தது. இது அனைவரும் அறிந்தது. அப்படிப்பட்ட கலி யுகத்தில் சிவாகமங்கள், சாத்திரங்கள், தோத்திரங்கள், சிவத்தொண்டு,
கலை இலக்கியம் இவைகளெல்லாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஒரு ஓய்வு ஊதியம் கூட இல்லாத அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை, அதில் இருந்தால் அதில் ஏதாவது ஒரு வருமானம் என்று எதிர்பார்க்கலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு பெறும் பொழுது அதிலிருந்து ஏதாவது ஒரு வருமானத்தை எதிர்பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் எப்படி இவர் இதை யோசித்தார்? எப்படி இவருக்கு இவ்வளவு மக்கள் கிடைத்தார்கள்? எப்படி இவர் இடத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பது இதுவும் அழகிலா விளையாட்டு தான். வேற ஒன்றும் பதில் தெரியல. இப்படிப்பட்ட ஒரு விழாவில் நமக்கு இப்படி ஒரு பாக்கியமா? ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஐயா, சாதாரண ஒரு ஆள், என்னமோ தெரியல, தாடி இங்கே இருக்கிறதுல அவரை விட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு எனக்கு. அவர் உட்காந்துருக்காரு, கொஞ்சம் மெஷர்மெண்ட் பண்ணினா ஒரு 3 இன்ச்சு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு, எனக்கு ஒரு 3 இன்ச்சு கூட இருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் நீளமாக வருது. வயசும் உங்களை விட கொஞ்சம் கூட தான் எனக்கு, ஒத்துக்கிறீங்களா? மூணாவது, இந்த அளவுக்கு ருத்ராட்சமும் ஸ்படிகமும் யாரும் இங்கே போட்டுக்கல. நாலாவது, தைரியமாக சிவலிங்கத்தை குங்குமத்தில் நெத்தியில் வச்சுக்கலை. இன்னைக்கு வச்சுட்டு வரல, ஐயாவை சொல்கிற பாரு, அவர் ஐயா சொல்லுவார் என்ன, சிவ லட்சணங்களோடு சிவ அடையாளங்களோடு ஒருத்தர் வர்றாருன்னா அது கைலை மணி ருத்ராட்ச நடராஜன் தான் அப்படின்னு சொல்லுவார், மீட்டிங்லேயே சொல்லுவார். அதனால் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால இந்த மேக்கப்புத்தில் மயங்கிட்டுறாங்க எல்லாரும். எல்லாம் வேற ஒன்றுமே கிடையாது நம்மக்கிட்ட. அவன் பொய்யுங்கிறான் அருணை. உண்மைங்க, உண்மை உண்மை. அதை பொய் சொன்னால் ஜனங்க ஏற்றுக்கிறாங்க, உண்மையை சொன்னால் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்களே. நான் என்ன பண்ணுவேன் சுவாமி? இதுவும் அழகிலா விளையாட்டு. பள்ளிக்கூடம் படிக்கிற நாட்களில் மூவர் தேவார திரட்டு அப்படின்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தாங்க. அது திருவாவடுதுறை ஆதீனம் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு போட்டி, தேவார போட்டி. அதில் பாடல்களையும் பாட வேண்டும், பாடல்களை பற்றிய குறிப்புகள், இது யார் பாடியது, எங்கே பாடியது, எதற்காக பாடியது, இந்த பாடலின் பின்னால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன, இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடலினுடைய பொழிப்புரை, விளக்கம் என்ன, அர்த்தம் என்னன்னு கேட்பாங்க. அது மாதிரி பாடணும். அதுக்கப்புறம் அந்த பாடலை அந்த பாடலை பாட சொல்ல மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒரு பாடல் எடுத்து இந்த பாடலை பாடுங்க கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க, அதை பாடணும். அதுக்கு திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் கோயில் ஓதுவார் பின்னாடியே ஓடிக்கிட்டே கற்றுக்கிட்ட பாட்டு. அவர் பாடிக்கிட்டே போவார், நான் ஓடிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பேன். அப்படி பாடி முதல் பரிசு வாங்கினேன் ஐயா. அது இறை திருவருள். கல்லூரியில், இது பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் ஒரு இசை போட்டி. அங்கே பள்ளியிலும் ஒரு பெண்மணி கூட வந்தாங்க, அருமையாக பாடினாங்க. அவங்க என்னை விட என்றைக்குமே சங்கீதம்னாங்க 1000 ஆண் பாடினாலும் அந்த பெண்ணின் குரல் என்பது ஒரு தனி இனிமை. அவங்க அருமையாக பாடினாங்க. என் மனசாட்சி அந்த முதல் பரிசு எனக்கு ஏற்றது அல்ல, அவங்களுக்கு தான் கொடுக்கணுன்னுட்டு பரிசை அறிவித்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த பெண்ணுடைய இல்லத்திற்கு சென்று அவங்க அம்மா அப்பாவை பார்த்து, அம்மா உங்கள் பெண் இந்த மாதிரி தேவாரம் அருமையாக பாடினாங்க, நான் அந்த பரிசை அவங்களுக்கு கொடுக்கும்படியாக நான் சிபாரிசு பண்ண போகிறேன், வற்புறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, என்ன தமிழாசிரியர் ஒருத்தர், ஒரு சங்கீதம் தெரிந்த ஒருத்தர், அப்புறம் மூவர் நடுவராக இருந்தாங்க. அந்த மூவர்கிட்டையும் நான் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். ஐயா, முதல் பரிசு எனக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கு நாள் எடுத்து விழா எடுத்து தான் கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு பள்ளியுடைய ஆண்டு விழா அது மாதிரி ஏதாவது வச்சு அந்த நாளில் தான் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட்டு கொடுப்பாங்க. ஐயா நீங்கள் தயவு செய்து இந்த பரிசை அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்க, இல்லை இது ஒருத்தர் எடுத்த முடிவு இல்லை, மூவர் எடுத்த முடிவு, இதை நம்ம மாற்றிக்க முடியாது
நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்க, சர்டிஃபிகேட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த 50 ரூபாய் அதுக்கு பரிசு, முதல் பரிசு 50 ரூபாய். அந்த 50 ரூபாய்க்கு அரை பவுன் மோதிரம் வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். அரை பவுன் மோதிரம், முதல் என் வாழ்க்கையில் மோதிரம். அன்று விலை ஒரு பவுன் 100 ரூபாய். அதை செய்து கொடுத்த ஆச்சாரி பேர் நடராஜ பத்தர். அதெல்லாம் யோசிக்கும்படியாக இருக்குது. சிறு வயதிலேயே இறைவன் திருவருள் நம்மை ஆட்கொண்டது என்பதற்கு இதெல்லாம் ஒரு உத்திரவாதம். வேண்டாம் என்று சொன்ன பரிசும் என்னைத்தான் தேடி வந்தது. அவங்க அந்த பொண்ணு நமஸ்காரம் பண்ணிட்டு இல்லை 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 அதை ஏற்றுக்க முடியாதுன்னு அட்லீஸ்ட் சர்டிஃபிகேட்டு நடராஜன் எஸ் நடராஜன் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை மாற்ற முடியாது. சர்டிஃபிகேட் ப்ரிப்பேர்டு, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, அதை மாற்ற முடியாது. ஆனால் அந்த 50 ரூபாய் யாருக்கு வேணால் கொடுக்கலாமே, அதை நான் தான் வச்சுக்கணுங்கிறது இல்லையே, நீ வச்சுக்கோமே. அப்பொழுதே அந்த ஒரு இரக்க சுபாவமும் ஒரு நல்ல ஒரு திறமையை வாழ்த்தணும், அதை போற்றணும், அதை வளர்க்கணுங்கிற எண்ணமும் அப்பொழுதே எனக்கு உதயமாகிவிட்டது. இது ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்படி கல்லூரியிலும் அதே போல் ஒரு இசை போட்டி நடந்து அதில் நான் தேர்ந்தெடுத்த பாடல் முத்தை தருவத்தி திருநகை அத்திக்கரை சத்திச்சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபர என இதை சொல்லும்போது கலைக்கு ஒரு குழு குழு குழுன்னு இருக்கும். மீதி பேரை பற்றி எனக்கு கவலை இல்லை. கலைக்கு ஒரு குழு குழு குழுன்னு இருக்கும். அந்த திருப்புகழை அருமையாக நான் உண்மையிலேயே மனமுருகி பாடினேன். அதுக்காக எனக்கு அந்த பதங்கள் கொஞ்சம் கடினமான பதங்கள், தாளங்கள் தட்டு போகாமல் இருக்கணும், ராகம் சுத்தமாக வரணும். அது சங்கீத நிபுணர்கள் தீர்மானம் பண்ணாங்க. அதிலும் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. முதல் போட்டியிட்டவர்கள் 12 பேர் போட்டியிட்டார்கள். அதிலும் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. எப்படி வாழ்க்கையை தொடர்ந்து வரும் பொழுது இந்துஸ்தான் மோட்டார்ஸில் எனக்கு ஒரு பணி கிடைத்தது. அதை ஒரே கம்பெனியில் 30 வருடங்கள் 33 வருடங்கள் வேறு எந்த கம்பெனிக்கும் போகாமல், வேறு எந்த வேலைக்கும் போகாமல் 250 ரூபாய்க்கு சம்பளத்திற்கு வேலைக்கு சேர்ந்து குறைந்து ஒரு 17,000 ரூபாய் சம்பளத்தில் ஓய்வு பெற்றேன். இதுவும் ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நான் கருதுகிறேன். இன்றைய காலத்தில் யார் ஒருவரும் தொடர்ந்து ஒரே, அதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேண்டுமென சொல்லலாம், ஒரே கம்பெனி பிடபிள்யூடினா பிடபிள்யூடி சேர்ந்தவர் பிடபிள்யூடியிலேயே இருப்பார், ஜுடிஷியலில் இருந்தவர் ஜுடிஷியல்லையே இருப்பார், போலீஸ் லைனில் இருந்தவர் போலீஸ் லைன்லேயே இருப்பார், வாத்தியாராக இருந்தவர் வாத்தியாராகவே ரிட்டையர், அதெல்லாம் ஒத்துக்கலாம் கவர்மெண்ட். பட் ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவா ஒரே கம்பெனியில் இருந்தாங்கிறது அதுவும் ஒரு இறைவன் திருவிளையாடல் தான். அப்படின்ட்டு ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்வு இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அடியேனை இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ என்று நினைக்கும் அளவுக்கு நான் எப்பொழுதும் என்றும் இன்றும் இவர்களிடமும் சொல்வது அதுதான். நம் வாழ்க்கை நம் கையில் இல்லை, இறைவன் நமக்கு திருவருள் செய்திருக்கிறார். அருணை சொன்னது போல, ஐயா சொன்னது போல, நல்ல குழந்தைகளை பெற்று நான் எல்லோருக்கும் எல்லா வசதிகளை செய்து கொடுத்து அவர்கள் எல்லோரும் சௌக்கியமாக வாழ்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 80 வயதில் யாருடைய தயவும் இல்லாமல் நாம் பிறருக்கு உதவி செய்யும் அளவுக்கு, நாம் பிறருக்கு வேண்டுமானால் தரும் அளவுக்கு இப்படியே கையை இறைவன் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு நாம் இறைவனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும்